ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கிராமர், டென்சஸ் இதெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சாதான் நம்மளால் இங்கிலீஷை பேசவே ஆரம்பிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்மளை நிறைய பேர் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது கரெக்டாக அப்படின்னா தப்புங்க. நமக்கு பேசிக் கிராமரே தெரியாமல் இருந்தால் கூட நம்மளால் இங்கிலீஷில் இப்போ 1000க்கும் மேற்பட்ட சென்டென்சஸை நம்மளால் பேச முடியும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, உங்களால் ஈஸியாக இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்க முடியும். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லாருமே லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இங்கே பாருங்களேன், சிம்பிளான 5 இங்கிலீஷ் வேர்ட் இங்கே நான் எழுதியிருக்கேன். இதை வச்சு தான் நம்ம நிறைய சென்டென்சஸை பேச ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், அகைன் அப்படின்னா தமிழில் மறுபடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா என் கூட சேர்ந்து பின்னாடியே நீங்களும் சொல்லிட்டே வாங்க. வெல் அப்படின்னா நல்லா அப்படின்னு அர்த்தம். பார்க்க சின்ன வேர்ட் மாதிரி தான் தெரியுது, ஆனால் இதை வச்சே நம்ம நிறைய சென்டென்சஸை பேச ஆரம்பிக்கலாம். சரிங்களாங்க? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பி அப்படின்னா தமிழில் இரு அப்படின்னு அர்த்தம். ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக அப்படின்னு அர்த்தம். நவ் அப்படின்னா இப்போ அப்படின்னு அர்த்தங்க. இப்போ உங்களுக்கு இந்த 5 இங்கிலீஷ் வேர்டுக்கான தமிழ் மீனிங் தெரிஞ்சிருச்சா? இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டெஸ்ட்டுங்க. இந்த 5 தமிழ் வேர்டை மட்டும் இங்கே வைக்க போகிறேன். நீங்கள் தான் அதுக்கு இங்கிலீஷில் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், மெதுவாக. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஸ்லோலி. இப்போ எப்படி சொல்லலாம்? ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா தயவு செய்து பின்னாடியே சொல்லிட்டே வாங்க. நவ். நெக்ஸ்ட் ஒன், மறுபடியும். எப்படி சொல்லலாம்? கரெக்டுங்க, சூப்பர். அகைன். நெக்ஸ்ட் ஒன், இரு அப்படின்னா பி. நல்லா. இதுக்கு என்ன வரும்? சூப்பருங்க, வெல். இப்போ உங்களுக்கு இந்த சிம்பிளான 5 தமிழ் வேர்ட்க்கு இங்கிலீஷில் எப்படி வரும்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சிருச்சா? இப்போ தான் நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய நேரம். இப்போ நம்ம சென்டென்சஸை பேச ஆரம்பிக்கலாங்க. இப்போ மறுபடியும் அப்படிங்கிற ஒரே வார்த்தையை நான் இங்கே 5 தடவை எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வார்த்தை கூட இன்னொரு வார்த்தையை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு சென்டென்ஸாக மாறிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், மறுபடியும் பேசு. இது ஒரு பேசிக்கான சிம்பிளான சென்டென்ஸ் தானேங்க. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? உங்கள் எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் கமெண்ட்ஸில் இங்கிலீஷில் ஆன்சர் டைப் பண்ணிகிட்டே வாங்க. மறுபடியும் பேசு அப்படின்னா ஸ்பீக் அகைன். ஸ்பீக் அப்படின்னா பேசு அப்படின்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ப், நம்ம செய்யக்கூடிய செயல். நெக்ஸ்ட் பாருங்களேன், அகைன் அப்படின்னா மறுபடியும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஸ்பீக் அகைன், மறுபடியும் பேசு. அவ்வளோதாங்க. இதுக்கு நமக்கு கிராமரோ டென்சஸோ தேவையில்லை. நமக்கு பேசிக்காக இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்னன்னு தெரிஞ்சால் போதுங்க. நாம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்மளால் பேச முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், மறுபடியும் சொல். எப்படி சொல்லலாம்? சே அகைன். சே அகைன், மறுபடியும் சொல். ஈஸியாக இருக்குதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நமக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா மற்றவங்க கிட்ட அதை ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் மூலமாக அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், மறுபடியும் செய். எப்படி சொல்லலாம்? செய்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆன்சர் பண்ணுறேன். டூ அகைன். டூ அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம். அகைன். டூ அகைன், மறுபடியும் செய். இப்போ பாருங்களேன், மறுபடியும் வா. எப்படி சொல்லலாம்? கரெக்டுங்க, சூப்பர். கம் அகைன். கம் அகைன், மறுபடியும் வா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் போ. நம்ம வீட்டில் கடைக்கு போயிட்டு வர சொல்லியிருப்பாங்க. நம்மளும் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்போம். ஆனால் ஏதோ ஒரு பொருளை வாங்க மறந்துருப்போம். அப்போ வீட்டில் அப்பாவோ அம்மாவோ என்ன சொல்லுவாங்க? மறுபடியும் கடைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல.
இந்த தமிழ் சென்டென்ஸை தான் நாம் இங்கிலீஷில் பேசுகிறோம். எப்படி சொல்லலாம்? கோ அகைன், கோ அகைன், மறுபடியும் போ, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சிம்பிளான வேர்ப் கூட நம்ம அகைன் ஆட் பண்ணி ஒரு சென்டென்சஸை நம்மளால் பேச முடியும். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். மறுபடியும் ஓடு, இது எப்படி சொல்லுவாங்க? ரன் அகைன், ரன் அகைன், மறுபடியும் ஓடு. இப்போ பாருங்களேன், மறுபடியும் சாப்பிடு, எப்படி சொல்லலாம்? ஈட் அகைன், ஈட் அகைன், மறுபடியும் சாப்பிடு. இந்த மாதிரி மறுபடியும் அப்படிங்கிற தமிழ் வேர்ட் கூட எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட் ஆட் பண்ணி நீங்கள் வாட்டு இங்கிலீஷில் 1000க்கும் மேற்பட்ட சென்டென்சஸை பேசிகிட்டே இருக்கலாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக புரியுதாங்க? புரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பாருங்களேன். வெல் அப்படின்னா தமிழில் நல்லா அப்படின்னு அர்த்தம். இந்த நல்லா அப்படிங்கிற ஒரு வேர்டை நான் இங்கே 5 தடவை எழுதியிருக்கேன். இந்த வேர்ட் கூட நான் எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட் ஆட் பண்ணி இங்கிலீஷில் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி பேச ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். நல்லா பண்ணு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எக்ஸாம்லாம் எழுத போவோம், நல்லா பண்ணுன்னு சொல்லுவாங்க. அல்லது ஏதாவது ஒரு போட்டியில் விளையாட போவோம், நல்லா பண்ணுன்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இது எப்படி சொல்லலாம்? டூ வெல், டூ வெல், நல்லா பண்ணு. நெக்ஸ்ட் ஒன், நல்லா சாப்பிடு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க, வீட்டில் சொல்லுவாங்க நல்லா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் டைப் பண்ணிகிட்டே வாங்க. உங்களால் முடியலை அப்படின்னா நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே ஆன்சரை வாயை திறந்து சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலுக்குள்ளே யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இங்கிலீஷில் ஏதாவது ஒரு சென்டென்சஸை உச்சரிக்காமல் போகவே கூடாதுங்க. ஓகே, வாயை திறந்து சொல்லுங்கள். நல்லா சாப்பிடு அப்படின்னா ஈட் வெல், ஈட் வெல், நல்லா சாப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், நல்லா தூங்கு, நல்லா தூங்கு, எப்படி சொல்லலாம்? கரெக்டுங்க, சூப்பர். ஸ்லீப் வெல், ஸ்லீப் வெல், நல்லா தூங்கு. நெக்ஸ்ட் ஒன், நல்லா படி. வீட்டில் அப்பா அம்மா கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்கக்கிட்டேயும் சொல்லுவாங்க, டீச்சரும் சொல்லுவாங்க, நல்லா படிங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எப்படி சொல்லலாம்? ஸ்டடி வெல், ஸ்டடி வெல், நல்லா படி. நெக்ஸ்ட் ஒன், நல்லா யோசி. வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்க நம்மகிட்ட, நம்ம மறந்து எங்கேயோ வச்சுருவோம். அப்போ கேட்பாங்க, அதை எங்கன்னு கேட்பாங்க, நம்ம மறந்துடுவோம். அவங்க சொல்லுவாங்க நல்லா யோசிச்சு பாரு, நல்லா யோசி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? சூப்பருங்க. திங்க் வெல், திங்க் வெல், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்சஸை நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு நமக்கு ஃபுல்லாக கிராமர் தெரியணும், டென்சஸ் தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் அதுக்கு அடுத்து தான். நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கிலீஷில் கிராமர் டென்சஸ்லாம் ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட்டுங்க. நல்லா விளையாடு, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? நான் ஆன்சர் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்ஸில் டைப் பண்ணி சொல்லுங்கள். உங்களால் கமெண்ட்ஸில் டைப் பண்ண முடியாட்டிலும் பரவாயில்ல, இந்த தமிழ் மீனிங்க்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவையாவது வாயை திறந்து சொல்லுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பி அப்படின்னா தமிழில் இரு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் 5 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். அமைதியாக இரு, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நான் ஆன்சர் பண்ணுறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். பி குவைட், பி குவைட், அமைதியாக இரு. நம்ம இதை பி சைலண்ட், பி சைலண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். தயாராக இரு, எப்படி சொல்லலாம்? பி ரெடி, பி ரெடி, தயாராக இரு. பி அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன் தமிழில்? இரு அப்படின்னு அர்த்தம். ரெடி அப்படின்னா தயார். அப்படின்னா தயாராக இரு அப்படின்னா பி ரெடி, அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன், அன்பாக இரு, பி கைண்ட், பி கைண்ட். நெக்ஸ்ட் ஒன், நன்றியுடன் இரு, எப்படி சொல்லலாம்? பி தேங்க்ஃபுல், நன்றியுடன் இரு. நெக்ஸ்ட் ஒன், கவனமாக இரு, பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். ஓகே, இப்போ ஃபைனல் சென்டென்ஸ் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க.
சந்தோஷமாக இரு. எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை வச்சு நான் 5 சென்டென்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. மெதுவாக வா. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். சூப்பருங்க. இப்போ இந்த சென்டென்ஸை சொல்லுங்கள் பார்க்கும். கம் ஸ்லோலி. கம் ஸ்லோலி. மெதுவாக வா. இப்போ மெதுவாக போ. டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக போகாதா, மெதுவாக போ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எப்படி சொல்லலாம்? கோ ஸ்லோலி. கோ ஸ்லோலி. மெதுவாக போ. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன், மெதுவாக நட. சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா நடக்கிறேன்னு பேரில் ஓடுவாங்க. சொல்லுவாங்க மெதுவாக நடன்னு சொல்லுவாங்கள்ல. எப்படி சொல்லலாம்? ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? சூப்பருங்க. உங்களாலேயும் இங்கிலீஷ் பேச முடியும். மெதுவாக நட அப்படின்னா வாக் ஸ்லோலி. வாக் ஸ்லோலி. மெதுவாக நட. இப்போ பாருங்களேன், மெதுவாக ஓடு. அதே மாதிரி தான் சின்ன பிள்ளைங்க ஓடுறேன்னு பேரில் வேகமாக ஓடுவாங்க. கீழே கீழே விழுந்துடாதப்பா, மெதுவாக ஓடுன்னு சொல்லுவாங்கள்ல. மெதுவாக ஓடு அப்படின்னா ரன் ஸ்லோலி. ரன் ஸ்லோலி. மெதுவாக ஓடு. நெக்ஸ்ட் ஒன், மெதுவாக பேசு. சில பேர்லாம் அப்படியே வேகமாக பேசிகிட்டே போவாங்க. எப்பா மெதுவாக பேசு, ஏன் இவ்வளோ வேகம் அப்படின்னு சொல்லுவோம்ல. மெதுவாக பேசு அப்படின்னா ஸ்பீக் ஸ்லோலி. ஸ்பீக் ஸ்லோலி. மெதுவாக பேசு. இப்போ ஃபைனலாக உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. மெதுவாக சாப்பிடு. இதுக்கான ஆன்சரை எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானதுங்க. இங்கே பாருங்களேன். இப்போ அப்படின்னா இங்கிலீஷில் நவ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு 5 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ சாப்பிடு. எப்படி சொல்லலாம்? ஈட் நவ். ஈட் நவ். இப்போ சாப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், இப்போ தூங்கு அப்படின்னா ஸ்லீப் நவ். ஸ்லீப் நவ். நெக்ஸ்ட் ஒன், இப்போ படி. ஸ்டடி நவ். ஸ்டடி நவ். இப்போ விளையாடு. எப்படி சொல்லலாம்? ப்ளே நவ். ப்ளே நவ். இப்போ போ. எப்படி சொல்லலாம்? கோ நவ். கோ நவ். ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க்குங்க. இப்போ வா. எப்படி சொல்லலாம்? உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இங்கே 5 வித்தியாசமான சென்டென்சஸை நான் இங்கே எழுதியிருக்கேன். இதுக்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு 4 தமிழ் சென்டென்ஸ் கொடுக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். மெதுவாக வா. இது எப்படி சொல்லலாம்? மெதுவாக அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஆன்சர் சொல்கிறேன். கம் ஸ்லோலி. கம் ஸ்லோலி. மெதுவாக வா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். மறுபடியும் போ. எப்படி சொல்லலாம்? மறுபடியும். என்ன வரும் இங்கிலீஷில்? கோ அகைன். கோ அகைன். மறுபடியும் போ. நெக்ஸ்ட் ஒன், தயாராக இரு. இரு. என்ன வரும் இங்கிலீஷில்? ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? ஈஸியாக புரியுதாங்க? பி ரெடி. பி ரெடி. நெக்ஸ்ட் ஒன், இப்போ பேசு. இப்போ அப்படின்னா என்ன வரும்? ஸ்பீக் நவ். ஸ்பீக் நவ். இப்போ பேசு. ஃபைனலாக பாருங்களேன். மெதுவாக சாப்பிடு. எப்படி சொல்லலாம்? மெதுவாக. ஞாபகத்தில் இருக்குதா? ஈட் ஸ்லோலி. ஈட் ஸ்லோலி. மெதுவாக சாப்பிடு. ஓகேங்க. இப்போ இங்கே இருக்கிற 4 தமிழ் சென்டென்ஸ் நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நல்லா சமை. இப்போ சமை. மெதுவாக சமை. மறுபடியும் சமை. இந்த 4 தமிழ் சென்டென்ஸ் நீங்கள் தான் ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லணும். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன சென்டென்சஸை வச்சு நான் இங்கிலீஷில் உங்களை பேச வைக்காமல் விடவே மாட்டேங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.